10. இன்னும் ஒருவர் ஏசியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நாம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்ற வார்த்தை 2வது முறையாக தியானிக்க ஒரு வசனத்தை வாசித்திருக்கிறோம். கர்த்தருடைய இதுவரை எங்களை நடத்தி வந்தவர் இந்த நாளும் எங்களோட பேசி நடக்க வேண்டியவர்களை காண்பித்து எங்களை நடத்தும். ஆண்டவரே, இதோ வசனத்தை கேட்கிற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமையும் பலப்படுத்து. தேவ சமூகத்தின் அப்பங்களால் திருப்தியாக நாங்கள் இடையே போகாட்டிக்கு நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க நாள் வரைக்கும் உடைய கிருபையால் நிரப்பப்படவும் பரிசுத்தாவின் பலத்தோடு நாங்கள் காக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு பரலோகத்தில் சேரவும் இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது தியானிக்கிற பொழுது பரிசுத்தாவின் இடத்தில் பேசும். மீட்பர் இயேசு நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராகிய இந்த ஜூலை மாதத்தில் நம்மோடு பேசுகிற வார்த்தை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இந்த பலனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அந்த பலனால் நம்மை வெற்றி வாழ்க்கை வாழ செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். தேவ சமூகத்தில் இந்த நாள் கூட நம்ம இந்த 2வது முறை தியானிக்கிறோம். முதல் நாள் தியானிக்கிற பொழுது இந்த பலன் எங்கே கிடைக்கிறதுன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது நமக்கு பலன் கிடைக்கிறது. இந்த மகிழ்ச்சியை எங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சரி நம்ம பார்த்தோம். சங்கீதம் 16:11 படி அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது வாரசத்தில் நித்திய பேரின்பம். அந்த ஆண்டு சமூகத்தில் இருக்கிறதான அந்த ஆனந்தமும் அந்த பேரின்பமும் நம்மை மகிழ்ச்சியாக்கி அதிலிருந்து வருகிற பலத்தால் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். தொடர்ந்து இந்த 2வது வாரத்தில் கூட தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிற காரியத்தை ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் அவர் சமூகத்தை தேடி வர்றது நிமித்தமாக அவருடைய ஆலயத்துக்கு வந்த நிமித்தமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, அவருடைய ஆலயத்தில் வந்த மாத்திரத்தில் அந்த ஆலயத்திலிருந்து சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை நம்ம சோதித்துக் கொள்கிறோம். அது என்ன நன்மை என்பதை ஏசியா 2:3 வாசித்தோம். வாசிக்கிற பொழுது இந்த வசனப்படியாக சொல்லுது பாருங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், இந்த ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் இருக்கிற நன்மையிலே சொல்றாங்க பாருங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். வழிகளை போதிக்கிற ஆண்டவர். அடுத்தபடியாக ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளுடைய இடைப்படுகிற காரியங்களை குறித்து தான் அந்த வேதம் சொல்லுது. என்னென்னா இந்த வசனம் சொல்லுது, போதிக்கிறவர், வேதத்தை வெளிப்படுத்துகிறவர், வசனத்தை வெளிப்படுத்துகிறவர். போதித்து வேதத்தை வசனத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இந்த காரியங்கள் நிமித்தமாக நமக்கு கர்த்தராகிய தெய்வம் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் தேடி வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த ஆலயத்திலிருந்து நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு போதனைகளையும் பாருங்க, அல்லது உபதேசத்தை பாருங்க.
பாருங்க, வேத வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய தெய்வம் ஒவ்வொரு வேத வாக்கியத்தின் மூலமும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு வேத பகுதி. பிறந்ததுலேருந்து அவங்க ஆலயத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களாவும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் இருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிமிர முடியாத ஒரு கூனியாக மாறிட்டாங்க. அப்படி மாறின அந்தமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம். ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை மட்டும் அவங்க என்ன செய்யல, ஒரு நாளும் விடலை. ஜெப ஆலயத்துக்கு வருவதை மட்டும் அவங்க விட்டு வைக்கவே இல்லை. அப்படி வந்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு நாள் அவங்களுக்கு நேர கர்த்தருடைய வார்த்தை வருது. ஜெப ஆலயம் சொன்னாவே அங்கே நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் நியாயப்பிரமாணத்தை நினைச்சுவாங்க வாசிப்பாங்க. நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அந்த ஜெபாலயத்தில் வந்து போதகம் பண்ணுகிறார், வசனத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி வெளிப்படுத்தின ஆண்டவர் இப்போ அந்த அம்மாவுக்கு நேரம் ஒரு வார்த்தை எழுப்புறார். அந்த வார்த்தையை வாசிக்கிறவங்க பாருங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய். இந்த வார்த்தை இந்த ஆலயத்தில் இந்த அம்மாவுக்கு நேரம் வருது. ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டார். சமூகத்தை தேடி வந்தா மகிழ்ச்சி. இப்ப சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன் சொன்னீங்கன்னா, இந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல இந்த வசனம் சொல்லுது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவ சமூகத்துல ஆண்டு சமூகத்துல அந்த அம்மா துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு சொல்லி வாரந்தோறும் வந்துடுவாங்க. இவங்களுடைய அயராத முயற்சி. அநேக வசனங்கள் வந்தாலும் கூட இவங்களுக்கு நேரம் இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தையும் வரல. ஆனா ஒரு நாள் இவங்களுக்கு நேரம் ஒரு வார்த்தை வந்துச்சு. ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். வார்த்தை வந்த மாத்திரத்துல அதுக்கடுத்து கிரியை வழியில கத்தனிச்சுனா கைகளை வைத்து வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எவ்வளவு சந்தோஷமா இருந்த அம்மாவுக்கு. இதுவரைக்கும் அவங்களுடைய பார்வை முழுதும் கீழ் நோக்கிய பார்வை. பூமியை மட்டும்தான் பார்க்க முடியாங்க. அந்த 18 வருஷமா அவங்க ஒரு நாள் கூட எரிச முடியல, வானத்தை அண்ணந்து பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தோம். பரலோக தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழல். அவங்க நினைச்சிருப்பாங்க, வாழ்நாளா இப்படித்தான் நான் கீழ் நோக்கி பார்வையிலேயே செத்து வேணும்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அயராத முயற்சி ஒரு நாளும் அவங்க வானத்தை நோக்கி பார்க்க விட்டாலும் அவங்க ஆலயத்துக்கு வருது விட்டு விடவே இல்லை. ஆலயத்துக்கு வந்து ஒரு நாள்ல 18 வருஷம் கழிச்சு ஒரு நாள்ல ஆண்டவர் இயேசு அங்க நின்று அநேகருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இப்ப அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார், பலவீனத்திலிருந்து விடுதலை. இப்போ எண்ணிக்கடங்காத சந்தோஷம். அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்ச மாத்திரத்துல சந்தோஷம். இந்த சந்தோஷம் அவங்களை பலப்படுத்து. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த கர்த்தருடைய வாக்கு என்னது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க, இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர்றோம். கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்து நிற்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இந்த வார்த்தை என்றாவது ஒரு நாள் ஒவ்வொரு மகிழ்ச்சியாக்கி அதை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு வந்த மாத்திரத்துல நன்மை கிடைக்கணும், அந்த மாத்திரத்தில் சந்தோஷம் கிடைக்கணும், அந்த மாத்திரத்தில் பலனடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. இல்லை, இவங்க 18 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்களோ போனாங்களோ தெரியாது. ஆனா 18 வருஷமா அவங்க தேவனுடைய சமூகத்தில் நினைச்சாங்க, குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தேவனை தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க.
இவங்களுக்கு குறித்த காலங்கள் நிறைவேறுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது. இந்த ஒரு வார்த்தை பாருங்க, அவங்கள பலப்படுத்துது, அவங்களை சுகப்படுத்துறது, அவங்களுக்கு சந்தோஷமும் பலனும் சேர்ந்தே கிடைச்சிட்டு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து வேதத்தில் நம்ம சொல்லுகிற பாருங்க, வேதம் சொல்லுகிற பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிற பொழுதுங்க, கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச மாத்திரத்துல நம்ம என்ன செய்யணுமா, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். யாருக்கோ வருகிற வார்த்தை, சில கடிந்து கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா அநேகர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அறிவு கொடுக்கிற போதுனாலும் சரி, அல்லது சத்தியத்தை சொல்லுகிற போதுனாலும் சரி, சில கடிந்து கொள்ளுகிற காரியங்கள் சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது பக்கத்தில் இருக்கவங்க நினச்சிக்குவாங்க. இல்லை, கடிந்து கொள்ளுதனால அது நமக்கு தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தாலும் அது நமக்கு தான். யாரெல்லாம் இந்த எரேமியா 15:16 படி கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். வார்த்தை எப்படி உட்கொள்றது? இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு சொல்லி இருந்துச்சு, நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற சாராம்சம் எப்படியாவது உருவாகுது, எப்படியாவது நமக்கு பலன் செய்து பாருங்க. இந்த வார்த்தையுடைய அடுத்தடுத்த போய் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த வார்த்தை கிடைக்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஊமை சொல்லுகிற பொழுது 4 வகையான நிலத்தை குறித்தான ஊமை சொல்லுகிறார். இந்த 4 வகையான நிலத்தை குறித்தான ஊமையில பாதையில விழுந்த விதை, கற்பாறையில் விழுந்த விதை, முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லி, அப்ப அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாத்திரம் சொல்லுகிற பொழுது அதை குறித்து வேறு சொல்லுகிறது. நல்ல இடத்துல விழுந்த விதையோ 1, 30, 60, 100 பலன் தருகிறது சொல்கிறார். மற்ற விதையெல்லாம் பறவை பட்சித்து போடுது, கற்பாரில் தீஞ்சு போயிடுது, முள்ளுகளுக்குள்ள நெருங்கி போட்டுருது. இந்த 3 வித நிலத்தில் விழுந்த விதைகள் வீண்டும் விரதமாய் போயிடுது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை, இப்போ இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்கிற பொழுது, உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஆண்டை தொழுது கொள்ள, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க வந்திருக்கிறோம். வந்துட்ட நாம இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம்னா நல்ல நிலத்தில் விழுந்ததை போல நாம் பலன் கொடுக்க முடியும், பலன் அடைய முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த வார்த்தை என்ன செய்யணும்னா நெருக்கி போடுது, சில நேரத்தில் வார்த்தை என்ன செய்யணும்னா நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுது, சில நேரத்தில் வார்த்தைகள் என்ன செய்யணும்னா விசாசி எடுத்து போட்டுறான். நல்ல வசனத்தை கேட்கும்போது ஆர்வமாக இருக்கும். இங்கே உட்காந்துட்டு வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், இப்படிலாம் நம்ம தீர்மானம் பண்ணணும் செய்யணும். தீர்மானத்தோட படி விட்டு இறங்கி போவோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் நம்ம கேட்ட வசனங்கள் என்ன செய்யுது, அப்படியே நம்மளுக்கு மறைஞ்சு போயிருது. என்னென்னமோ நம்ம கேட்குறோம், ஐயோ இப்படிலாம் சொன்னாங்களே, என்னமோ சொன்னாங்களே அப்படி சொல்லி சிந்தையிலேருந்து என்ன செய்யணும்னா அது மறைஞ்சு போயிடுது. அப்போ இந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கும்னா நம்ம என்ன செய்யணும், வசனம் கிடைச்ச மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயத்தத்தோட, ஜெபத்தோட, ஒரு தாகத்தோட, ஆண்டவரே இந்த நாளில் உங்கள் சமூகத்துக்கு, உங்கள் ஆலயத்துக்கு வர்றேன், உங்கள் வார்த்தை எனக்கு நேரம் வரணும் ஆண்டவர். இந்த எரேமியா 15:16 சொன்னது போல உங்கள் வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் அதை நான் அப்படியே என்ன செய்யணும், உட்கிரகிச்சுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் இந்த நாள் நான் ஆராதனைக்கு புறப்பட்டு போகிறேன், கர்த்தர் பேசணும், கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். பேசுறது வெளிப்படுறது ஊழியக்காடைய சத்தம் தான். ஊழியக்காடைய
நாவல இருந்து சத்தம் வருது. ஆனா முழுக்க முழுக்க அது யாருடைய அந்த சாராம்சம்? ஆவியானவர் தான் சொன்னது, எண்ணப்பட்டுல வேத வசனம். அங்கிருந்து வார்த்தை வருதுனால தேவ வாக்கு கடந்து வருது, புறப்பட்டு வருது. இந்த வார்த்தையில நான் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படி சொல்லி உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு கூடி வந்திருக்கிறவங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் பேசணும்னு சொல்லி செய்யப்பட்டு வந்தீங்க. ஒரு சிலர் கை தூக்குறீங்க தேவ சமூகத்துல, ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மையிலேயும் நல்ல நிலமா நம்ம இருக்கணும்னா வரும்போதே ஆண்டவரே என்ன பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க ஆண்டவரே. அப்ப இந்த நிலம் பக்குவப்படுதுன்னு அர்த்தம். இந்த பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்துல இப்ப வசனம் வருது. வசனம் வந்து மாத்திரம் இல்ல, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா. இப்ப அந்த வார்த்தை, இது இந்த வார்த்தை தான், அந்த வசனம் தான், இது வேதத்தில் இருக்க ஆண்டவர் சொன்ன வசனம் தான். இதே வசனம் எனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஏற்றுக்கொண்டா இப்போ உங்களுக்குள்ள என்னென்ன விளைவினம் இருக்குதோ அந்த விளைவினங்களும் அப்படி மாறும். ஸ்திரியே புருஷனே உன் பலவீனத்துல நீ பலன் அடைவார், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறார். இப்படி இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது இந்த நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் ஆயிருச்சுன்னா, இந்த உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளமா இருந்துச்சுன்னா, இந்த நொடியில் இந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுதே கர்த்தர் சுதந்திரம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த வேத அவசரம் ஒன்று பொய் கிடையாது. இதில் எழுதப்பட்ட அனைத்து 100% உண்மை. அல்லேலூயா. இதில் எழுதப்பட்ட அனைத்து ஆசீர்வாத வாக்குகளும் நம்முடைய வாக்குல பலிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஜெபம், ஒரு துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, பாடல், அதுக்கடுத்து சங்கீதம், காணிக்க, தேவனுடைய வார்த்தை, சரி முடிஞ்சிட்டு. இது இல்லை. ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய உள்ளம் ஈடுபாடோடு இசைந்து போகும் சொன்னா மெய்யாவை தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறவர், நமக்குள்ள வாசம் செய்கிறவர். ஒரு நாள் நம்மளை தனியை விட்டுவிட மாட்டார், பலன் இல்லாமல் அனுப்ப மாட்டார். பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தை கிடைத்த உடனே அவங்க அப்படியே செஞ்சேன் நானே, ஆமா சாப்பிட்டேன், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம நிலம் சரியா இருக்கணும். அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லி இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனுஷன் வெறுப்போட கேட்டான். தேவ மனுஷன் வந்த வார்த்தையை ஒரு மனுஷன் வேண்டாம் வெறுப்பா என்ன செஞ்சானா கேட்டுட்டு அதை நிராகரிச்சிட்டான். அப்போ பிற்பாடு அந்த மனுஷன் அந்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சதுனால, அதை ஏற்றுக்கொண்டதுனால பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ அந்த மனுஷனை குறித்த வேதத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் சொல்லப்படுதுன ஒரு படை தலைவன், ஒரு படை தளபதி. இந்த தளபதிக்கு இருக்கிற நோய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான, உலகத்தில் எல்லாராலும் வெறுக்கிற குஷ்டரோகம். இந்த மனுஷனுக்கு இருக்கிற இந்த நோய் நிமித்தமாக ஒரு வேளை அவன் யுத்தத்தில் பயங்கரமான ஆளாக இருக்கலாம், அவன் வல்லவனாக இருக்கலாம், ஆனாலும் சாதாரண மக்கள் கூட அவனை என்ன செய்ய மாட்டாங்க, நெருங்கி வர மாட்டாங்க. ஒருவேளை அவன் குடும்பத்திலே கூட அவன் நினைச்சிருப்பாங்க, அவனுக்கு தனிப்படை நினைச்சிருப்பாங்க, சாப்பாடு தொடங்கி படுக்கை தொடங்கி சகலவற்றை நினைச்சிருப்பாங்கன்னா தனித்து வச்சிருப்பாங்க. காரணம், பழைய காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி அந்த தொழுநோய் வந்தவங்கள மக்களோட மக்களாக என்ன செய்ய மாட்டோம்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு அநேக மருந்து மாத்திரைகள்லாம் கண்டுபிடிச்சு அந்த நோய் என்னச்சுன்னா கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதி வாசிக்கும் பொழுது இவன் ஒரு சிறுமி மூலம் கேள்விப்படுகிறான். அந்த கேள்விப்பட்டதுபடி என்ன செய்யறான், இஸ்ரவேல் தேசத்திற்கு எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வர்றான். இப்போ எலிசா தீர்க்கதரிசிட்ட வர்றான். வந்துட்டு வீட்டு வாசப்படி நின்று காரியங்களை சொல்லி உள்ள இருந்து வார்த்தை மட்டும் கடந்து வருது. எலிசாட்ட இருந்து வார்த்தை மட்டும் கடந்து வருது. என்ன வார்த்தை வாசிக்கலாம்? 2 ராஜாக்கள் 5:10 வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானுக்கு
நல்ல வாசிங்க பார்ப்போம். ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். இந்த வார்த்தை தேவ சமூகத்தில் தேவன மனுஷனுக்கு வர்றது. இது வந்த மாத்திரத்தில், இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த நாகமானுக்கு கடும் கோபம். வசனத்தை போட்டு பாருங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருக்க இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். தேவ சமூகத்துக்கு வார்த்தை வந்துருச்சு. அவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம். அவனுடைய ஆலயத்துக்கு வார்த்தை வருது. ஆனாலும் இந்த வார்த்தை நமக்கு எப்படிப்பட்டதா தெரியுது? இந்த நாகமானுக்கு தெரிஞ்சது போல சில நேரத்தில் கடினமா தெரியுது. நான் செய்யக்கூடாததை செய்ய சொல்றாரு ஆண்டவர். எப்படி தெரியுது? இல்லை, ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், அவனுடைய கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே. எல்லா கற்பனையும் லகுவானதான். முழுக்க முழுக்க இந்த வேதத்தில் ஒரே ஒரு பிரமாணம் இருக்குது, அது அன்பின் பிரமாணம். அன்பு கூறுவது கஷ்டமா லகுவா? அன்பு கூறுவது என்பது ரொம்ப லேசான ஒரு காரியம். இந்த அன்பை பற்றி தான் முழுக்க முழுக்க வேதம் சொல்லுது. இந்த அன்பின் பிரமாணத்தை கை கொள்ளணும். என்ன சத்துருல அன்பு கூறுன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். உங்களை பயக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. உங்களை விரோதிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த அன்பின் பிரமாணத்தில் ஒவ்வொரு கற்பனை தான் சொல்லிட்டு வர. என்னது? என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பாய்க்கிறான், என் சொந்தக்காரன் எனக்கு துரோகம் பண்ணான், அவனுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அவன் எப்படா எனக்கு துரோகம் செஞ்சதுக்கு அவன் விழுவான், அவன் விழுந்த பார்த்து நான் சந்தோஷப்பட நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? இது அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த நாகமான் எப்படி பண்ணவனால தான்? சாதாரண ஒரு காரியம் தான். பக்கத்தில் யோர்தான் நதி ஓடிக்கிட்டு, அந்த யோர்தான் நதியில் போய் என்ன செய்ய? 7 தரம் முழுகு, 7 தரம் ஸ்நானம் பண்ணு. இவன் நினைச்சு வந்தது வேற. எப்படி இப்படியோ நம்ம தொட்டு சுகமாக்கிடுவான், அல்லது ஏதாவது படி செலுத்த சொல்லுவான், ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்க சொல்லுவான், காணிக்கை கொடுத்து என்ன செய்யலாம், நம்ம சுகமாகி போயிடலாம். ஆனால் அங்கிருந்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்த வார்த்தை 7 தரம் ஸ்நானம் பண்ணு. இந்த வார்த்தை லகுவான வார்த்தை, ரொம்ப லேசான கற்பனை, லேசான காரியம். இந்த வசனம் வந்த மாத்திரத்தில் இவனுக்கு கடுங்கோபம் வந்துருச்சு. காரணம், அவன் நினைச்சிட்டான், நான் குளிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேனா, நான் சுத்தமாக இருக்காண்டி வந்திருக்கேனா? ஆண்டு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா, முழு சரீர தெய்வீக சர்வாங்க சுகத்தை குறித்து ஆண்டு சொல்லுகிறாங்க எலிசா மூலம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் சுத்தமாகிறதுக்கு என் நாட்டில் ஓடுற 2 நதிகளை விட இந்த தேசத்தில் இருக்கிற யோர்தான் நதி அவ்வளோ பெருசா? அப்படி கூட எனக்கு தேவையே இல்லை. தேவ சமூகத்தில் கோப தாபத்தோடு புறப்பட்டு போறான். ஆனால் கூட இருக்கிறவங்க நிமித்தமாக, கூட இருக்க ஊழியக்காரங்க சொல்றாங்க, அந்த எலிசா தீர்க்கதரிசி பெருசு பெருசா ஏதாவது சொல்லி நான் செஞ்சிருப்பீங்கல்ல, இப்போ அவர் சொன்னது சின்னதாக தானே, சாதாரணமாக தானே சொன்னார், நீங்கள் செய்யலாம்ல. சொன்ன மாத்திரத்தில் அவன் கொஞ்சம் என்ன செய்யறான், இறங்கி வர்றான். இன்னும் யோசித்து பார்க்குறான். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தளபதியாக இருந்தால் அவன் எவ்வளோ வசதி வாய்ப்புடையவராக இருப்பான். அவன் எலிசா கொண்டு வந்த காணிக்கை பார்த்தீங்கன்னா அளவில்லாத காணிக்கை கொண்டு வர்றான். ஒரு தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொண்டு வரது எவ்வளவு கோடிக்கணக்கில் ரூபா கொண்டு வந்திருக்கானே, அவன் எவ்வளவு சொத்துக்கு அதிபதியா இருப்பான். அப்ப இவன் எங்கெல்லாம் போய் வைத்தியம் பார்த்துக்க மாட்டான்? எந்த இடத்துல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் பார்த்துக்க மாட்டானா? பார்த்துருப்பான். இப்போ இந்த வார்த்தை கடந்து வந்த வார்த்தையை என்ன செய்யல,
நல்ல நிலம் போல ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற நிமித்தமாக பக்குவப்படுத்தப்படுகிறான். அவனுடைய உள்ள மாற்றப்படுகிறது. இப்போ இறங்கி போய் என்ன செய்யறான்? இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது 14ஆம் வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் காத்திருக்கிற தேவ பிள்ளைல இங்க இவருடைய உள்ளம் எப்படி இறங்குன்னு பாருங்க. ஒருவேளை அநேக முறை உங்களுக்கு ஒரு வசனம் வந்துகிட்டே இருக்கும், அநேக முறை உங்களை நோக்கி ஒரு வசனம் வந்துகிட்டே இருக்கும். சத்துருக்களை சிநேகி, சத்துருக்களை சிநேகி. உங்களால சிநேகிக்கவே முடியல, வருஷக்கணக்கில் வர்றீங்க. பெருமையை விட்டு தேவசமத்துல உன்னை தாழ்த்து. தேவனாய கர்த்தரை சொல்லி எதை குறித்து மேன்மை பாராட்டாது, எதை குறித்து பெருமை பாராட்டாதுன்னு சொல்லி அநேக முறை கர்த்தர் கூட சொல்லியிருப்பார். ஆனாலும் அதை கண்டுக்கிறவே மாட்டீங்க. ஒருவேளை கர்த்தர் ஒரு நாள் சொன்னது அநேக முறை உங்களுக்கு திரும்பி 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 ஒழித்து கொண்டே இருக்கும், ஆனா கேட்கறது கிடையாது. ஆனா என்னைக்கு உங்க செவி திறக்கப்படுதோ, திறக்கப்பட்ட மாத்திரத்துல உங்க உள்ளம் பக்குவப்படுது, உங்க நீளம் நல்ல நிலம மாறுது, உடனே அது பலன் தர தொடங்குது. இந்த மனுஷன் கோபதாபத்தோடு புறப்பட்டு போன மனுஷன் கூட இருக்கிற ஊழியக்காரன் சொன்ன மாத்திரத்தில் இறங்கி இருக்கிறான், பக்குவப்பட்டு இப்போ ஸ்நானம் பண்ணுறான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது நடந்த சம்பவத்தை அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அவன் போய் இறங்கி ஒரு தடவை முழுகி இருப்பான், அடுத்து இன்னொரு தடவை முழுகி இருப்பான். ஒவ்வொரு தடவை முழுகி எதிர்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் அவனுக்கு? 1 2 3 சொல்லி இப்படி எண்ணிக்கிட்டே இருப்பான். எண்ணி 7ஆவது முறை அவன் எழுந்து பார்க்கலாம், முழுகி எடுத்து பார்க்கலாம், சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாம்சம் மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவசந்திர காத்திருக்கிற தேவ ஜனமே, என்னைக்கு தேவ வார்த்தை தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனிடத்தில் புறப்பட்டு வருதோ, தேவனுடைய மனுஷனுடைய வாயிலில் புறப்பட்டு வருதோ, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த மாத்திரத்தில், அதை உட்கொண்ட மாத்திரத்தில் எண்ணி கடங்காத சந்தோஷம். ஸ்தோத்திரம். எத்தனையோ வைத்தியத்தை போகும்போது இந்த வைத்தியத்தை போனால் சரியான்னு சொல்றாங்க, நல்லாயின்னு சொல்றாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயின்னு சொல்றாங்க. அப்படியே போகும்போது சந்தோஷம் இருக்கும், மருந்து சாப்பிடும்போது சந்தோஷம் இருக்கும். ஆனா மருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த போராட்டம் நீங்கள்ச்சுன்னா மனவேதனை தான் பெரும். இந்த மனவேதனையோடு திரும்பி வருவாங்க. ஆனா இந்த மனுஷன் 7 தரம் மொழி, 7ஆவது தரம் மொழி எழுந்திருக்க பொழுது வேதம் சொல்லுகிறது, முழுவதும் அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்! அவனுடைய சமூகத்துல வார்த்தை புறப்பட்டு வச்சுன்னா, அந்த வார்த்தை அப்படியே உட்கொண்டோம்னா உடனே ஒரு சந்தோஷம். இப்போ இவனை பலவீனமெல்லாம் மாறி இவன் பலத்தாங்கிட கட்டப்படுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவ இந்த உலக பயங்கரமான மக்களால் இகழப்படுகிறதான இந்த பலவீனம் அவனுக்கு நீங்கி போயிடுச்சு. இனி யார் முன்னாடி அவன் தைரியம் பண்ணிக்கலாம், எந்த வீட்டுக்கு அவன் தைரியமா போகலாம் வரலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனத்தை காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்துல இதே கிறிஸ்துவத்தை குறித்து புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம். இந்த மனுஷன் வேண்டாத இருப்பா கீழ்ப்படிஞ்சான். இன்னும் ஒரு சில புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அதுல 10 நபர்கள், இவர்கள் அந்த தொழுநோய் உள்ள மனிதர்கள் தான். இவர்கள் என்ன செய்யலாம், பட்டணத்துக்கு புறமே இருக்கிறவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இயேசுநாதர் போறார். அப்படி போகும்போது இயேசுநாட்டை ஒரு மண்டாட்டம் வைக்கிறாங்க. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஒரு கிராமத்தில் இயேசு பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏன்னா கிறிஸ்துவை நினைச்சக்கூடாது, சாதாரணமாக இருக்கிற பக்கத்துல மனுஷன் பக்கத்துல வரக்கூடாது. அதனால தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இப்போ வசனத்தில் பாருங்க, அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். நீங்கள் போய்
என்ன செய்யணும்? ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு வருகிற பிரமாணம். தேவ சமூகத்திலிருந்து வருகிற, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற பிரமாண வார்த்தை. இவங்க என்னதான் செய்யணும்? ஆசாரிட்ட போய் காண்பிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒன்று, இந்த ரோகம் வந்த மாத்திரத்தில் ஆசாரிட்ட போய் காமிக்கணும். அவன் என்ன செய்வான்? ஆசாரியர் என்ன செய்வான்? 7 நாள் அடைச்சி போட்டு இது பெருகுதா அல்லது குறுகுதா, இது எப்படின்னு சொல்லி கணிச்சிட்டு நீ சுத்தம் உள்ளவன் அல்லது நீ சுத்தம் இல்லாதவன், சுத்தம் இல்லாத நீ பாலியத்துக்கு புறப்பேற்று சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. முதல்ல ஆசிரியர் காமிக்கணும். ஆனால் இந்த 10 பேர் எப்படிப்பட்டவங்க? ஏற்கனவே நோய் இல்லவங்க, ஏற்கனவே ஆசாரியனால நோயாளின்னு சொல்லி தீர்ப்பு செய்யப்பட்டவங்க, பாளையத்துக்கு புறமே இருக்கிறவங்க. இவங்க நோய் உக்கிரமாகி இப்போ ஊருக்குள்ள வராம பாளையத்துக்கு ஊருக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இவங்க ஆசாரியன் பார்த்துட்டாங்க. பார்த்து ஆசாரியன் தீர்ப்பு சொல்லிட்டா ஊருக்குள்ள வராம வெளியே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்க போய் உங்களை ஆசாரியன் காணு. அடுத்தபடியாக வேத பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா, இவன் சுகமாயிட்டானா ஆசாரிட்ட போய் சுகமானதற்கான பழி செலுத்துற. ஈசோப்பு கட்ட, குருவி, ஈசோப்பு, சிகப்பு நூல், ஊற்று தண்ணீர், இதெல்லாம் கொண்டு போய் அங்கே பழி செலுத்துகிற பிரமாணத்தின்படி பழி செலுத்தி அங்கே இந்த குஸ்தவத்தின் பிரமாணத்தை பலி செலுத்துறது மூலம் முடிச்சுட்டு என்ன பாளையத்துக்குள்ள ஊரில் வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சுகமான பிற்பாடு தான் ஆசாரியர்கள் பார்க்கணும். ஆனால் இப்போ ஆண்டு சொல்றாரு, எதுவுமே ஒரு பிரமாணத்தை சொல்லாம நீங்க போய் உங்களை ஆசாரிக்கு உங்களை காண்பீங்க அப்படின்றார். ஒன்று சுகம், அதை சுகவீனம் தொடங்கினப்ப போய் ஆசாரிட்ட பார்க்கணும், இல்லாட்டி சுகமான பிற்பாடு ஆசாரை பார்க்கணும். இவங்களே இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும், எப்படி போய் ஆசாரை பார்க்க முடியும்? ஆனால் அவங்க விசுவாசத்தோடு போறாங்க, கீழ்ப்பிடிதலோடு போறாங்க. அப்படியே அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தை அப்படியே விவாதம் பண்ணுவோம். எப்படி ஆண்டவரே யோனா விவாதம் பண்ணார் பார்த்தீங்களா? நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லையா? ஒரு வாக்குவாதம் பண்ணார் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுவா. நம்ம சில நேரத்தில் வாக்குவாதம் இல்லை. தேசத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவர் என்ன வார்த்தையை ஆலயத்தில் சொல்றாரோ அதை அப்படியே கேட்டோம்னா அற்புதம் நமக்கு நடக்கும், சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், பலன் நமக்கு உருவாகும். இந்த பலத்தால் நம்ம ஜெய வாழ்க்கை வாழலாம். இந்த 10 பேரும் சொன்ன மாத்திரத்தில் வசனத்தில் பாருங்க, அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசிரியர் உங்களை காப்பீங்கள் என்றார். இப்போ அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஒரே வசனத்துக்கு நமக்கு மேட்ரு பிடிச்சல நம்ம ஆஸ்திரி சரசன வாசித்து போயிடுவோம். ஆனால் சொல்றாங்க, சொல்லி பிடிச்சுவேன் ஆனால் சொல்லி பிடிச்சவன் போயிட்டே இருக்கிறாங்க. போற வழியிலேயே சுகமாயிடுச்சு. காரணம் என்ன? எந்த ஒரு வார்த்தையும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கணும்னா அது ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்கும். அதனால சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் தான் நமக்கு பலனாக மாறும். எந்த ஒரு மனுஷனும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு பலவீனம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆனால் துக்கப்பட்டுக்கிற மனுஷனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கேட்ட மாசத்துல அந்த துக்கம் மறைஞ்சு அவன் சரத்தில் ஒரு புது பலன் கிடைக்கும். அந்த பலனை தான் நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் முக்கியமான ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த மனுஷனுக்கு ஒரு பலவீனம். அவர் இந்த பலவீனத்துக்காக 3 முறை ஜெபித்தார். இப்படி 3 முறை ஜெபிக்கிற பொழுது 3வது முறை அவருக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம். அந்த பதில் என்னன்னு சொல்லி வாசிங்க. 12:9 வாசிங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை வாசிக்கிற பாருங்க, அன்புடைய சகோதர தேவ பிள்ளைகளை கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை
குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தருடைய வார்த்தை வருது, சுகமாகு அப்படின்னு வார்த்தை வரல. உன் பலவீனத்திலிருந்து விடுதலாகு அப்படின்னு வார்த்தை வரல. இந்த மனுஷனுக்கு வார்த்தை வருது 7 தரம் ஸ்நானம் பண்ணு. இந்த மனுஷர்களுக்கு வார்த்தை வருது ஆசாரி உங்களை போய் காண்பீங்கள். ஆனா பவுலுக்கு மட்டும் ஒரு வார்த்தை வருது, பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தை கிடைச்சதுக்காண்டி பவுல் சந்தோஷப்படுறார். எதுக்குங்க சந்தோஷப்படுறார்? இதுல ஒரு பயங்கரமான ஒரு ரகசியம் இருக்கு. இந்த வார்த்தையை குறித்து நல்லா திரும்பி திரும்பி வாசிங்க. இந்த பவுல் சொல்றாரு, ஆகையால் ஆண்டு சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த சரீர வேதனை வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்னு சொல்லி வேதனைக்கு நமக்கு சொல்லித்தரும். இப்போ இந்த 9வது வசனத்தை போய் வாசிக்கணும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு இருக்கிற கால் வலி, எனக்கு இருக்கிற தலைவலி, எனக்கு இருக்கிற நெஞ்சு வலி, இதுல நான் சந்தோஷப்படுவேனா, வேதனைப்படுவேனா, துக்கப்படுவேனா, அழுது கொண்டிருப்பேனா? சந்தோஷம் வருமா? எனக்கு வரவே வராது. உலக பிரதம சொல்றேன். நெஞ்சு வலி வந்தவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சந்தோஷம் அடைய முடியுமா? முடியுமா? முடியாது. முடியவே முடியாது. இந்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம், அது 10வது வசனம். ஆனா முதல்ல கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு, எனக்கு ஒரு சுகவீனம் வந்துருச்சு, எனக்கு ஒரு தலைவலி, எனக்கு ஒரு வயிற்று வலி, எனக்கு ஒரு உள் அவயவங்கள்ல ஒரு கிட்னில பிரச்சனை, ஒரு கல்லீரல்ல, ஒரு மண்டியில், ஒரு ஹார்ட்ல, லங்ஸ்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இனிமேல் இந்த உள்ள அவயங்களை, வெளி அவயங்கள் ஒரு விளைவு வந்துருச்சு, அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எதுக்கு பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுதுன்னா, நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். இது விசுவாசம். எப்படி பலவீனமா இருக்கும்போது நான் பலமுள்ளவனா இருக்கிறேன்? என்னுடைய பலவீனம் எப்பெல்லாம் வருதோ, எனக்கு எப்பெல்லாம் பலவீனம் வருதோ, எனக்கு எப்பெல்லாம் காய்ச்சல் வருதோ, எனக்கு எப்பெல்லாம் சளி பிடிக்குதோ, எனக்கு எப்பெல்லாம் சரீர வேதனை இருக்குதோ, அப்பெல்லாம் நான் பலவீனப்படுறேன். இப்படி பலவீனப்படுகிற பொழுதுலாம் கிறிஸ்துடைய வல்லமை என்னில் பூரணமாய் விளங்குகிறது. இதான் 10வது ரகசியம். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் வந்தா இந்த பலவீனத்தில் அவனுக்கு சந்தோஷம். இந்த பலவீனம் தான் கிறிஸ்துடைய வல்லமை பூரணமாய் விளங்கும். இந்த பலவீன நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு அடுத்து அவர் இன்னும் சொல்றாரு, நம்மள இந்த வார்த்தை வாசிக்கும் கொஞ்சம் வெக்கம் வரும். இந்த பலவீனத்தில் நான் பிரியப்படுறார், இந்த நெருக்கத்தில் நான் பிரியப்படுறார். யாருங்க நெஞ்சு வலி வந்தா நெஞ்சு வலி பிரியப்படுவா? தலைவலி வருது, இந்த தலைவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? ஆனா பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் பலவீனம் வந்து, எனக்கு பலவீனம் வந்துட்டா நான் அதில் பிரியப்படுறேன். இந்த ரகசியத்தை நீங்க விளங்கி கொண்டாதான் நல்லது. ஏன் அப்படி சொன்னாரு? எனக்கு பலவீனம் வரும்போதெல்லாம் அவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை என்கிட்ட பரிபூர்ணமாய் தங்குது. ஸ்தோத்திரம். இப்போ இந்த உலக பிராணம் ஒரு உதாரணம், நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிற உதாரணம் தான். நல்லா கவனிச்சு கேட்கணும். நீங்க இந்த இடத்துல ஒரு அடிபட்டுச்சு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு அடிபட்டு ஒரு புண்ணு, ஒரு வீக்கம் அடிபட்டுச்சிங்கன்னா உடனே அக்குளுக்குள்ள என்ன செய்யும்? நெறிக்கட்டும். நெறிக்கட்டு தான் அறிவின் பிரகாரமாக என்னது? அது அந்த வெள்ளை அணுக்கள் என்னச்சுன்னா யுத்தம் செய்கிறதுக்காண்டி
வந்து கூடி குவிந்து நிற்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. நம்முடைய சரீரத்துல கர்த்தர் பயங்கரமான ஒரு அற்புத செயலை செஞ்சு வச்சிருக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சரீரத்திலே ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அந்த போராட்டத்தை எதிர்க்கிறதுக்கு 1000 லட்சம் 1 லட்சம் கணக்கில் அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்களை நம்ம சரீரத்தில் வச்சிருக்கிறார். இந்த அணுக்கள் என்ன செய்யணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விலை வந்துருச்சுன்னா அது வந்து என்ன செய்யணும், நம்மகிட்ட நமக்காக யுத்தம் செஞ்சு அந்த நச்சு கிருமியில தாக்கி அது கொண்டு போடும். அல்லேலூயா, நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போ சரீர பிராணம் பலவீனத்தை குறித்து தான் பவுல் சொல்றாரு. எனக்கு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா இந்த கிறிஸ்துடைய வல்லமை என் மேல நிச்சயமா அதிகமாய் பரிபூர்ணமாய் என் மேல தங்கும். இப்போ நான் என்ன செய்ய, எனக்கு ஒரு பலவீனம் வந்துட்டா அந்த பலவீனம் குறித்து நான் அழுதுகிட்டு இருக்காம, அந்த நோயை குறித்து நான் சங்கடப்படாம வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ நான் என் பலத்தை விட நான் நம்பியிருக்கிற பலன் என் மேல் பூர்ணமாக தங்கிட்டேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன். இது நமக்கு சாதாரண வார்த்தை போல தெரியும். ஆனால் அந்த வார்த்தையை நீங்க திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க. நம்ம சில நேரத்தில் தனிமையாக இருக்கிற நேரத்தில் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் அல்லது ஒன்றுமில்லாத நேரத்தில் இந்த வார்த்தையை நமக்கு மறக்கடிச்சிடும் விசுவாசம். ஆனால் அந்த வார்த்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே உலகத்தின் முடிவு சகல நாட்டில் நான் உங்களோட கூட இருக்குன்னு சொன்னீங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில், கவலைப்படுற நேரத்தில் எனக்கு யார் செய்வா, இந்த காரியத்தை யார் எனக்கு ஒத்தாசை பண்ணுவா அப்படி நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் நீங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே நீங்கள் கூட இருக்குன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கிறீங்க. இந்த நல்ல ஒரு தாட் உங்களுக்கு வந்துருச்சு, இந்த நல்ல வசனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த தேவ பலன் பூர்ணமாக விளங்க ஆரம்பிச்சு. இப்போ அந்த பவுல் சொல்றார், 10ஆம் வசனத்தில் பிற்பகுதி சொல்றார் பாருங்க. பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள் இவைகளிலே நான் பிரியப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விளங்கிக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம், விளங்காடி கஷ்டம். அப்ப தேவ சமூகத்துல ஆண்டுடைய ஆலயத்துக்கு, ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்த மாத்திரத்துல ஆண்டுடைய வார்த்தை கிடைக்குது. இந்த வார்த்தை நம்மை சந்தோஷத்தை கொடுத்து பலப்படுத்துகிறது. இந்த பவுலுக்கு பலவீனம் மாறுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. என்னதான் சொன்னாரு, கிருபை போதும். கிருபை தான் எதையும் சாதிச்சிடலாம்ல, கிருபை போதும். அதுக்கடுத்து உனக்கு பலவீனமா, ஏன் பலன் உன் பலவீனத்துல பூர்ணமாக. அதனாலதான் அந்த பவுல் தைரியமா சொல்றார், எனக்கு எப்பெல்லாம் பலவீனம் வருதோ, எப்பெல்லாம் நிந்தை வருதோ, நெருக்க வருதோ. அதனாலதான் ஒரு நிருபத்தில் அவர் எழுதும்போது சொல்றாரு, நான் கட்டுகளிலும் காவல்களிலும் நெருக்கங்களிலும் நான் பலவிதமான நஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் நான் கடந்து வந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக என்ன செய்றேன் எண்ணுகிறேன். எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நான் நஷ்டமாகவும் விட்டுடுறேன். காரணம் அவ்வளவாய் கிறிஸ்துவை ருசி பார்த்தவன், அவ்வளவாய் கிறிஸ்துவை அனுபவித்தவன். எல்லாம் கண்கள் விட்டு செவிப்போம். தெய்வ சகோதரர், இப்போது உங்க வார்த்தை கேட்ட நமக்கு ஆண்டு சமூகம் வந்திருக்கிறோம். என்ன பலவீனம் தான் சரி, இப்போ பலத்தோடு கத்த, சந்தோஷத்தோடு கத்த அனுப்ப போறார். எல்லா கண்களும் விட்டு செவிக்கலாம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்.